கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இந்த காணொளி வாயிலாக மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கிறிஸ்துமஸ் நல்ல நாளில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸாய் மாறும். ஒரு நாள் ஒரு திருடன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனான். உங்க எல்லாருமேக்கு தெரியும் சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அவனுக்கு வேண்டிய பொருட்களை அவன் வாங்கிட்டு திருப்பி ரிட்டன் அந்த ட்ராலியில வச்சு அவன் கொண்டு வந்து வெளியே கொண்டு வருகிறான். அப்போ அவங்க இருந்த காவலாளி உங்களை செக் பண்ணும் அப்படின்னு சொன்னோடனே அவன் தாராளமா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். அதுல வேஸ்ட் அந்த பேப்பர் துகள்கள் தான் அதுல இருந்துச்சான். உடனே அந்த காவலாளியும் சாரி சார் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டாரு. ரெண்டாவது நாளும் அதே போல அந்த திருடன் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தானா. அவன் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வெளியே வரும்போது மறுபடியும் அந்த காவலாளி நின்றாராம். அவர் கேட்டாராம், உங்களை நான் பரிசோதித்துக் கொள்ளலாமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த திருடனும் அந்த அட்டை பாக்ஸை திறந்து காமிக்கிறான். நேற்றைய தினத்தை போலவே இன்றைக்கும் அதே அந்த வேஸ்ட் பேப்பரோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் இருந்துச்சான். உடனே அந்த காவலாளியும் ஓகே சார் நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இதே போல 3வது நாள் 4வது நாள் 5வது நாள்னு சொல்லி டெய்லி அந்த திருடன் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு போனாலாம். ஆனா இவருடைய இருதயத்துல, இந்த காவலாளி இருதயத்துல ஒரு டவுட் இருந்துச்சான். இவன் ஏதோ ஒரு காரியத்தை திருடிட்டு போறான், ஆனா என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6வது நாள் 7வது நாள் போனோடனே அந்த திருடன் அதே போல அவன் அந்த பாக்ஸ்ல ட்ராலியில அந்த வேஸ்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை எடுத்துட்டு வெளியே வரான். அப்போ அந்த காவலாளி கேட்கிறாரா, நீ ஏதோ ஒரு காரியத்தை திருடிட்டு போற, ஆனா என்னன்னு சொல்லி என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த திருடன்ட்டு அந்த காவலாளி கேட்கும்போது, நான் யார்ட்டுமே சொல்ல மாட்டேன், நீ என்கிட்ட ரகசியமா சொல்லிட்டு அந்த காவலாளி கேட்கிறார். அப்போ அந்த திருடன் சொல்லுகிறான், ஐயா நான் அட்டை பாக்ஸை திருடிட்டு போல, அதுல உள்ள பொருட்களை திருடிட்டு போல, நான் திருடிட்டு போறதே இந்த ட்ராலியை தான் அப்படின்னு சொல்லி அந்த திருடன் சொன்னானா. அப்போ அந்த காவலாளி அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்றதை தான் ஃபோக்கஸ் பண்றாரு ஒழிஞ்சு, கான்சென்ட்ரேட் பண்ணார ஒழிய அவர் அந்த ட்ராலியை அவர் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கும் தெய்வ பிள்ளைகளே, நம்மளும் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு பிறந்தார் என்பதை நம்ம மறந்து விட்டு, பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பதை மறந்து விட்டு இந்த உலக காரியத்தினால நம்ம நிறைந்திருக்கிறோம். நம்ம டெக்கரேஷன் பண்றது, கிறிஸ்துமஸ்க்குன்றது கேக் வெட்டுறது, இல்லைன்னா நம்ம வந்துட்டு கிறிஸ்துமஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்றது, லைட்டிங்ஸ் கொடுக்கறது, இப்படின்னு சொல்லி கிறிஸ்துமஸை நம்ம ஒரு அலங்கரிப்பு பொருளாக தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று சொன்னால், ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் சாம்பலா இருக்கிறதோ, எந்தெந்த பகுதிகள் எல்லாம் சாம்பலை போல கருகி போன நிலைமையில, ஒன்றுக்கும் பயன்படாத நிலைமையில இருக்கிறதோ, அதை ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு வந்து கொடுக்க போறீங்க. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதமாய் சிங்காரமாய் இன்னைக்கு மாற்றவிருக்கிறார். உங்களுடைய துயரத்துக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா ஆண்டவர் மகிழ்ச்சி என்கிற ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சாம்பல் போன்ற இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் மாற வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய சாம்பல்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த சாம்பல்கள் எதற்குமே பயன்படாது, அது கடைசியாக எரிந்து ஒரு சாம்பலானது எதுக்குமே பயன்படாத ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு பேர் தான் சாம்பல். உங்களுடைய வாழ்க்கையிலையும் வியாதி என்கிற சாம்பல் இருக்கலாம், கவலை என்கிற சாம்பல் இருக்கலாம், துக்கம் என்கிற சாம்பல் இருக்கலாம், யார்ட்டையுமே சொல்ல முடியாத ஒரு வேதனை உங்களுடைய இருதயத்துல இருக்கலாம். இந்த சாம்பலை எல்லாம் ஆண்டவர் பிறந்து உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய குடும்பங்களிலும் பிறந்து அந்த சாம்பலை சிங்காரமாய் மாற்ற விரும்புகிறார். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால வெறுக்கப்பட்டான், சாம்பல் போன்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றினார். அவனுடைய சாம்பலை மாற்றி சிங்காரமாய் மாற்றினார். தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தாவீது அடிமைத்துக் கொண்டிருந்தான், சாம்பலான ஒரு வாழ்க்கை. ஆனா
இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் ஆண்டவர் சிங்காரப்படுத்தினார், அழகுபடுத்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அழகுபடுத்தணும்னு விரும்புறாரு. இங்கிலீஷ்ல அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது பியூட்டி. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அழகா மாற்றணும்னு விரும்புகிறாரு. வருகிற 2026 மற்றும் இந்த கிறிஸ்துமஸ் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாம்பல்களை எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்சா ஆண்டவர் மாத்திட்டு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. எதெல்லாம் சாம்பல் போன்ற அனுபவத்தில் இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட கொடுங்க. ஆண்டவர் எல்லா சாம்பலையும் சிங்காரமாய் மாற்ற விரும்புகிறவராய் இருக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இன்றையோட உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமாய், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உள்ள ஒரு அனுபவமாய் ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்தித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்துமஸ் இந்த உலக பிரகாரமான கிறிஸ்துமஸாய் மாறாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிற ஒரு அனுபவமாய் இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு மாறட்டும். ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனமாய் ஆண்டவரே வருகிற 2026க்கு இவருடைய வாழ்க்கைக்கு மாறட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். என் தேவாதேவன் கர்த்தாதி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விஷயமாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.